வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வில் இருந்து சட்ட சிக்கல் இன்றி விலக்கு பெறுவதே நோக்கம். அரசின் நிலைப்பாடு பற்றி முதல்வர் பழனிசாமி விளக்கம். சேலம் கச்சிராயன் ஏரியை ஸ்டாலின் பார்வையிடலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பீகாரில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. நிதிஷ்குமார் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டதாக புகார். எதிர்க்கட்சிகள் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு. போத்ரா மீது குவியும் கந்துவட்டி புகார்கள். நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல். நீட் தேர்வில் இருந்து சட்ட சிக்கல் இல்லாமல் விலக்கு பெற வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் மாட்டுமந்தை பகுதியில் 58 கோடி ரூபாய் செலவில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த மேம்பால பணி முடிவடைந்த நிலையில் மேம்பாலத்தை முதல்வர் பழனிசாமி இன்று காலை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதல்வர் பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் 61 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பழனிசாமி அதிமுகவின் இரு அணிகளும் இணையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறோம். எங்களுடைய அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்தில் இது எடுத்து சொல்லியிருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். கச்சிராயன் ஏரியை பார்வையிடுவதற்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் உள்ள கச்சிராயன் ஏரி திமுக சார்பில் தூர்வாரப்பட்டது. இந்த ஏரியை பார்வையிடுவதற்காக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நேற்று சென்றபோது அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரும் பணியை தடுக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி துரைசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களுக்கு பின்பு கச்சிராயன் ஏரியை பார்வையிட செல்லும் ஸ்டாலினை தடுக்கக்கூடாது என்றும் ஏரி குளங்களில் தூர்வாரும் பணியை தமிழக அரசு தடுக்கக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்ட பதவி நீட்டிப்பிற்கு தடையில்லை என மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழக டிஜிபி ராஜேந்திரனுக்கு அண்மையில் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். டிஜிபி ராஜேந்திரன் மீது குட்கா லஞ்ச புகார் உள்ளதால் அவருக்கு வழங்கப்பட்ட பணி நீட்டிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சசிதரன், சுவாமிநாதன் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் டிஜிபி ராஜேந்திரனுக்கு பணி நீட்டிப்பு செய்ததில் தவறில்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் குட்கா புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் 2 வார காலத்திற்குள் அதற்கான விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர். பீகார் மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. பீகாரில் திடீரென ஏற்பட்ட அரசியல் மாற்றத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா ஆதரவுடன் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக பதவியேற்றார். 2 நாட்களுக்குள் அவர் சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென மாநில ஆளுநர் கேசரிநாத் திரிபாதி உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து பீகார் சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தனது அரசு மீது முதல்வர் நிதிஷ்குமார் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார். 243 உறுப்பினர்கள் கொண்ட பீகார் சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த 131 உறுப்பினர்கள் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸைச் சேர்ந்த 108 உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்தனர். இதையடுத்து பெரும்பான்மை வாக்குகள் பெற்ற நிதிஷ்குமார் வெற்றி பெற்றதாக சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்தார். குஜராத்தில் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதாவினர்
கடத்தி சென்று விட்டதாக கூறி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. குஜராத் மாநிலத்தில் ஒரே நாளில் 3 எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இதையடுத்து பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த பிரச்சினை இன்று மாநிலங்களவையிலும் எதிரொலித்தது. அவை கூடியதும் குஜராத்தில் 3 எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதாவினர் கடத்தி சென்று விட்டதாக கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாநிலங்களவை துணைத் தலைவர் குரியன் அவையை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார். பின்னர் அவை கூடியதும் அமளி தொடர்ந்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. I have no remedy with me. Have I got any remedy? You tell. Derek O'Brien. लोकतंत्र की हत्या बंद करो 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 Please go back now. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷாவும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டியிட இன்று மனு தாக்கல் செய்தனர். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 9 பேரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 18ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து அண்மையில் தில்லியில் நடந்த பாரதிய ஜனதா ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டியிட பாஜக தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இதையடுத்து அமித்ஷாவும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் குஜராத் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட இன்று மனு தாக்கல் செய்தனர். மேற்கு வங்கத்தில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம், ஒடிசா, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். பல லட்சம் பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 21ஆம் தேதி முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 7800க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதும் சேதமாகின. 44,000க்கும் அதிகமான வீடுகள் பாதியாக சேதமடைந்துள்ளன. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முனைப்பான மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழை மற்றும் அணை திறப்புதான் வெள்ளப்பெருக்கிற்கு ஏற்பட காரணம் என்று கூறப்படுகிறது. கொலை மிரட்டல், கந்துவட்டி மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள போத்ரா மீது தங்க வணிகர் ஒருவரும் இன்று புகார் தெரிவித்துள்ளார். சினிமா பினான்சியர் போத்ராவை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால் மேலும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமா பினான்சியர் போத்ராவை கொலை மிரட்டல், கந்துவட்டி மற்றும் மோசடி வழக்கில் 3 நாட்களுக்கு முன் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இதே குற்றச்சாட்டுகளின் கீழ் போத்ராவின் 2 மகன்களும் கைது செய்யப்பட்டு பின்னர் 3 பேரும் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். போத்ரா மீது ஏற்கனவே தேனாம்பேட்டை, தியாகராய நகர், பாண்டிபஜார் காவல் நிலையங்களில் பதியப்பட்ட புகார்கள் மீதான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கந்துவட்டி மூலமாகவும் மிரட்டியும் சம்பாதித்த பணத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை போத்ரா வாங்கியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் குண்டர்களை வைத்து மிரட்டி அவர்களுடைய சொத்து, கார் பணத்தை பறிக்கும் போத்ரா பற்றிய அனைத்து ஆதாரங்களையும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். இதனிடையே போத்ராவால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நாள்தோறும் புகார் தெரிவித்து வருகின்றனர். சென்னையைச் சேர்ந்த தங்க வணிகர் ஆனந்தர் என்பவர் கடந்த 2015ஆம் ஆண்டு போத்ராவிடம் ரூபாய் 5 லட்சம் கடனாக பெற்றுள்ளார். இந்த கடனை முழுவதுமாக திருப்பி செலுத்திய போதிலும் போத்ரா தம்மிடம் 2.75 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தங்க வணிகர் ஆனந்தர் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகார் குறித்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சினிமா பினான்சியர் போத்ராவை காவலில் எடுத்து விசாரித்தால் மேலும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாகபஞ்சமியை முன்னிட்டு இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் நாகதேவதைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. குழந்தை பேறு இல்லாதவர்கள் நாகபஞ்சமியன்று பூஜை செய்து சிறப்பு வழிபாடு செய்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது முன்னோர் சொல்லி வைத்த வாக்கு. நாகபஞ்சமியான இன்று வட மாநிலங்களில் உள்ள பக்தர்கள் நாகதேவதைக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். அயோத்தி, வாரணாசி, நாக்பூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள கோவில் புற்றுகளில் பக்தர்கள் பால் ஊற்றி நாகதேவதையை வழிபட்டனர். பக்தர்கள் சிலர் தங்கள் உள்ளங்கைகளில் பால் ஊற்றி கோவில் முன்பாக அமர்ந்திருந்த பாம்பாட்டிகள் வைத்திருந்த பாம்புகளுக்கு அதை அருந்த கொடுத்தது பார்க்க வியப்பை தருவதாக அமைந்தது.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக சென்னையில் அவ்வப்பொழுது லேசாக மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக செய்யூரில் 50 மில்லிமீட்டர் மழையும், கொடவாசல், நாகப்பட்டினம் மற்றும் ஆடுதுறையில் 40 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரி சாலை மறியல், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பி பாசிட்டிவ். விபத்தால் மாற்றுத்திறனாளியாக ஆன போதும் விளையாட்டில் வியத்தகு சாதனைகளை புரிந்து வரும் ஒரு வீரர் பற்றிய கதை இன்றிரவு 7:30 மணி வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் காணத் தவறாதீர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியின் முதல் மேம்பாலத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக முதல்வர் நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள ரயில்வே பாதையின் குறுக்கே 40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலம் இன்று பயன்பாட்டிற்கு வந்தது. பாலத்தை புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்து போக்குவரத்தை தொடக்கி வைத்தார். இதன் மூலம் சென்னை திருவண்ணாமலையில் இருந்து புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் வாகனங்கள் பயன்பெறும் வகையில் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நாராயணசாமி, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதுச்சேரியின் முக்கிய சந்திப்புகளில் மேலும் பல பாலங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மொத்தம் 40 கோடி ரூபாய் இந்த திட்டம். இது ஒரு பகுதியை பொழுது நாங்கள் திறந்திருக்கிறோம். இந்த ஒரு பகுதி கடலூர்லேருந்து சென்னை போகிற வழியில் இந்திரா காந்தி சிலை வழியாக, ராஜீவ்காந்தி சிலை வழியாக போகிறதுக்கு இந்த பாலத்தை, இந்த ஒரு பகுதியை பயன்படுத்துவாங்க. அதே போல் சென்னையிலேருந்து வரவங்க, புதுச்சேரியிலேருந்து போகிறவங்க கடலூர் போகிறதுக்கு இந்த பாலத்தை பயன்படுத்துவாங்க. நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க கோரி சென்னையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன் தலைமையில் அக்கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பிராட்வேயில் உள்ள பூக்கடை BSNL முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சாலை மறியலால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய ஜி. ராமகிருஷ்ணன், நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் தர அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு வேண்டும் என்று தமிழ்நாடே கொந்தளித்து போராடி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு அமலாகிற போது தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5% இடம் மட்டுமே கிடைக்கக்கூடிய அவல நிலைமை உள்ளது. தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்தில் புதிய அரசு மகளிர் கலைக்கல்லூரியை திறந்து வைத்த சட்டத்துறை அமைச்சர் சி. வி. சண்முகம் 8 கோடி ரூபாய் மதிப்பில் நிரந்தர கட்டடங்கள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். விழுப்புரத்தில் புதிதாக அரசு மகளிர் கலைக்கல்லூரி தொடங்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. நடப்பாண்டில் மாணவிகளை சேர்ப்பதற்காக விழுப்புரத்தில் அரசு மகளிர் கல்லூரிக்காக தற்காலிக இடம் தேர்வு செய்யப்பட்டது. அங்கு நடைபெற்ற விழாவில் புதிய கல்லூரியை திறந்து வைத்து சட்டத்துறை அமைச்சர் சி. வி. சண்முகம் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை மாணவிகளுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள அரசு கல்லூரிக்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்காக 8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். கடலூரில் தமிழக அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ள எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவிற்கான கால்கோள் விழாவை அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் புறக்கணித்தனர். தமிழக அரசு சார்பில் மாவட்டம் தோறும் எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கடலூரில் வரும் 16ஆம் தேதி விழா நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இங்குள்ள மஞ்சை நகர் திடலில் பந்தல் அமைப்பதற்கான கால்கோள் விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். இதில் கலந்து கொள்ளுமாறு அதிமுகவை சேர்ந்த 8 எம்எல்ஏக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திரகாசி, அருண்மொழி வேதன்,
ஆகியோருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் இவர்களில் ஒருவரும் விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததால் அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்கான நீதி கேட்கும் போராட்டம் சென்னையில் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக பச்சை தமிழகம் கட்சித் தலைவர் சுப உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய உதயகுமார் இதனை தெரிவித்தார். குடன்குளத்தில் புதிய அணு உலைகள் கட்டக்கூடாது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன போன்ற பிரச்சினைகளில் அரசு செவி சாய்க்காததால் இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். கூடங்குளத்தில் 2 அணு உலைகளை நாங்கள் எதிர்த்து போராடும் போது மத்திய மாநில அரசுகள் இன்னும் கூடுதலாக 4 உலைகளை கட்டுவோம் என்று அறிவிக்கிறார்கள். ஒரு கதிராமங்கலத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த நாடே தமிழ்நாடே போராடும் போது 50 கதிராமங்கலங்களுக்கான அறிவிப்பு வெளிவருகிறது. தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஏராளமான அழிவுத் திட்டங்கள் எங்கள் மீது திணிக்கப்படுகின்றன. எனவே தமிழ் மக்களுக்கு நீதி கேட்டு நிற்கும் போராட்டம் ஒன்றை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நாங்கள் இங்கே சென்னையிலே நடத்தவிருக்கிறோம். உதகை அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் சென்ற கார் கவிழ்ந்த விபத்தில் வாகன ஓட்டுநர் அந்த இடத்திலேயே பலியானார். 5 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே லவ்டேல் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று உள்ளது. இன்று காலை அதே பகுதியைச் சேர்ந்த 5 மாணவர்கள் ஒரு காரில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர். காரை சந்தோஷ் என்பவர் ஓட்டினார். கார் அக்னசல் பிரிவு மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. அதில் கார் ஓட்டுநர் சந்தோஷ் அந்த இடத்திலேயே பலியானார். பேருந்தில் பயணம் செய்த 5 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்த மாணவர்கள் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதிகமாக பாதிக்கப்பட்ட 2 மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக கோவைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்திய மாணவர்களை மீண்டும் கல்வி கற்க உற்சாகப்படுத்தும் நரிக்குறவ இனத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவர் சக்தி ஐநா பன்னாட்டு குழந்தை அமைதி விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் இருந்து இடம்பெயர்ந்த நரிக்குறவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதியில் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர். இதில் ஒருவரான சக்தி என்ற சிறுவன் பள்ளிப்படிப்பை நிறுத்திவிட்டு குலத்தொழிலான பாசிமணி மாலை விற்பனையில் ஈடுபட்டு வந்தார். அதில் இருந்து அவரை மீட்டு அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் உண்டு உறைவிட பள்ளியில் தன்னார்வலர்கள் சேர்த்தனர். அங்கு 7ஆம் வகுப்பு படித்து வரும் சக்தி தன்னை போல பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்திய நரிக்குற இனத்தை சேர்ந்த சிறுவர்களை நேரில் சந்தித்து அவர்களை மீண்டும் கல்வி கற்க உற்சாகப்படுத்தி வருகிறார். இந்த மாணவன் தியாகி நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறாரு. இந்த மாணவன் மூலயமா 25 குழந்தைங்க இடைநின்ற மாணவர்கள் அவங்க ஊசி மணி வியாபாரம் தான் பண்ணுவாங்க. இது மாதிரி அந்த பசங்களை அவங்க மோட்டிவேட் பண்ணி கல்விக்காக மோட்டிவேட் பண்ணி ஏறக்குறைய 25 மாணவர்களுக்கு மேலே பூங்காவனம் உண்டு பள்ளியில் இந்த சக்தின்ற மாணவன் தான் சேர்த்தான். சக்தியின் தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நரிக்குறவ சிறுவர்கள் 25 பேர் தற்பொழுது மீண்டும் பள்ளிப்படிப்பை தொடர்ந்துள்ளனர். கல்வியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பெற்றோர்களிடமும் அவர் மேற்கொண்டு வருகிறார். நாங்கள் போய் நாங்கள் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் 25 பேர் கூப்பிட்டு நாங்கள் பூங்காத்தில் படிச்சிருந்தோம். 7வது தியாகி நடுவில் பள்ளியை படிக்கிறேன். இன்ஜினியர் சார், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். என் அம்மா அப்பாவுக்கு பெரிய வீட்டுக்கு என் அம்மா அப்பாவுக்கு உட்காந்து சாப்பிட வைக்கிறேன் சார். நான் ஊரை சுற்றக்கூடாது, ஊர் சுத்த பசங்க கூட்டு உஸ்க சேர்க்கணும் சார். நரிக்குறவ இனத்தைச் சேர்ந்தவர்களும் கல்வி கற்க வேண்டுமென மாணவர் சக்தி முனைப்பு காட்டி வருவதற்கு கல்வியாளர்கள் பாராட்டு தெரிவித்தனர். குழந்தை கல்வி குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் சக்திக்கு ஐநா பன்னாட்டு குழந்தைகள் அமைதிக்கான விருது வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தனியார் தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த குழந்தைகள் எல்லாருமே மற்ற குழந்தைகளோடு சகஜமாக நல்லா பழகுறாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஒழுங்காக ஸ்கூலுக்கு வராங்க. எல்லா போட்டிகள்லையும் முன்னாடி கலந்துக்கிறாங்க. அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் பின்னாடி என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்தின்ற மாணவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும், தன்னுடைய தாய் தந்தையரை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய கனவை தெரிவிச்சுக்கிறான். அவனுக்கு இந்த ஐநா சபையில் அவனுக்கு குழந்தைகளுக்கான அமைதி பரிசுக்காக அவன் பரிந்துரைக்கப்பட்டிருக்கான். முதல் இன்னிங்ஸில் 291 ரன்கள் எடுத்த இலங்கை 327 ரன்கள் முன்னிலையில் இந்திய அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பதவியில் நீடிக்க தகுதியில்லை என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மனாமா நாட்டில் பல்வேறு நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் சட்டவிரோதமாக பணம் பதுக்கியது தொடர்பான ஆவணங்கள் கடந்த ஆண்டு வெளியானது. அந்த பட்டியலில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இதையடுத்து கூட்டு புலனாய்வு குழு அமைத்து நவாஸ் ஷெரீப் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது விசாரணை நடத்த அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணைக்கு பின்னர் கூட்டு புலனாய்வு குழு தனது அறிக்கையை ஜூலை 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அறிக்கை மீதான விசாரணை கடந்த 21ஆம் தேதியுடன் முடிவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று பகல் தீர்ப்பு வழங்கிய பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற அமர்வு நவாஸ் ஷெரீப்பை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. நவாஸ் ஷெரீப் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது 6 வார காலத்திற்குள் வழக்கு பதியவும் உத்தரவிட்டது. பிரதமர் நவாஸ் ஷெரீப் தகுதி நீக்க உத்தரவை அடுத்து இஸ்லாமாபாத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டத்தில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இலங்கை 291 ரன்கள் எடுத்தது. 327 ரன்கள் முன்னிலையில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் விளையாடி வருகிறது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி இலங்கையில் உள்ள காலை பன்னாட்டு கிரிக்கெட் திடலில் நேற்று முன்தினம் தொடங்கியது. முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 600 ரன்கள் இந்திய அணி குவித்தது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 154 ரன்கள் எடுத்தது. 3ஆம் நாள் ஆட்டத்தை இன்று காலை தொடங்கிய இலங்கை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 291 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 327 ரன் முன்னிலையில் இந்தியா 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. தொடக்க வீரர்களாக ஷிகர் தவானும் அபினவ் முகுந்தும் களமிறங்கினர். ஷிகர் தவான் 14 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். அபினவ் முகுந்துடன் இணைந்து புஜாரா தற்பொழுது விளையாடி வருகிறார். சற்று முன்பு வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 47 ரன்கள் எடுத்து இந்தியா விளையாடி வருகிறது. Seeing the ball so well in his favor. Starts off with a boundary. He'll be happy. Will it get to the boundary? I've already called it a boundary. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வில் இருந்து சட்ட சிக்கல் இன்றி விலக்கு பெறுவதே நோக்கம். அரசின் நிலைப்பாடு பற்றி முதல்வர் பழனிசாமி விளக்கம். சேலம் கச்சிராயன் ஏரியை ஸ்டாலின் பார்வையிடலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பீகாரில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. நிதிஷ்குமார் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடத்தப்பட்டதாக புகார். எதிர்க்கட்சிகள் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு. போத்ரா மீது குவியும் கந்துவட்டி புகார்கள். நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.